Hello friends, welcome to Elegant Designer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி ரோஸ் மாதிரி ஃபார்மேட் எப்படி கொண்டு வரது அப்படின்றது பார்க்கலாம். ஒரு ரோஸ் மேக் பண்ண போறோம். அதுக்கு நான் எப்பவும் போல போனி நீடில் நம்பர் 10 நீடில் தான் யூஸ் பண்றேன். டபுள் த்ரெட்டா எடுத்திருக்கேன், நார்மல் ஸ்வீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்ப்ரிங் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் யூஸ் பண்றேன். இது இந்த சைஸ்ல எடுத்திருக்கேன். 3 ஸ்ப்ரிங் தான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட். இப்போ எந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணணுமோ, எந்த இடத்துல ரோஸ் பெட்டல் போடணுமோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே நான் நீடில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே போட்டிருக்கோம்னா அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த லூப்போடைய ஃப்ரண்ட் இது பேக் சைடில் இருந்து நம்ம நீடில் எடுக்கணும். அதே நேரம் அந்த லூப்போட சென்டர்ல இருந்து நம்ம எடுக்கணும் நீடில். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கனுக்குள்ள முன்னாடி இங்கனுக்குள்ள அதே மாதிரி ஈவனான கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த லூப்புக்கு ஃப்ரண்ட்டில், ஆனால் இந்த லூப்புக்கு ஃபஸ்ட் எவ்வளோ கேப் விட்டோமோ அந்த அளவுக்கு கேப் இந்த இடத்துலையும் விட்டுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த லூப்போடைய செகண்ட் லூப்போட சென்டரில் ஆனால் வெளிப்பக்கம் இருந்து நம்ம நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லூப்போடைய உள்பக்கமாக சென்டரில் நீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மூணுமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கா. ஃப்ளாரோட சென்டர் பார்ட் கிடச்சிருச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ளாரோடைய அவுட்டர் லேயர் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அது ஃப்ளாரோட பெட்டல்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு இங்கேருந்து நான் இப்போ நீடில் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்ப்ரிங் கட் பண்ணியிருக்கோங்க. ஒரு பீஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை நீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு தள்ளி வச்சோம்ல அந்த விட கொஞ்சம் பெரிய கேப்பாக விட்டுட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்கோடைய சென்டர்ல வெளிப்பக்கத்துல இருந்து நீடில் எடுக்கணும். கரெக்டாக சென்டர்ல இருந்து வெளி சைட்ல இருந்து நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு அதே சைஸ்ல நான் ஸ்ப்ரிங் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்றேன். இப்போ விட்ட அளவுக்கு கேப்லயே நெக்ஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்கோட சென்டரில் ஆனால் வெளிப்பக்கத்தில் இருந்து நீடில் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்ப்ரிங்க்கு கொஞ்சம் தள்ளி அதே ஈவனான ஸ்பேஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்கோட சென்டர்ல இருந்து ஆனால் ஸ்ப்ரிங்குக்கு வெளிப்பக்கமாக நீடில் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமாக நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்கோட வெளிப்பக்கம் சென்டரில் நீடில் எடுத்துட்டு அடுத்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன்.
அந்த பக்கத்து நீடில் உள்ள விட்டு எடுத்திருக்கேன். இதனுடைய சென்டர்லேருந்து வெளிப்பக்கமாக நீடில் எடுத்துட்டு அடுத்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா முதல் ஒரு லூப் போட்டோமா அதனுடைய சென்டரில் அந்த நீடில் உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ இது ஒரு ரோஸ் ஃபார்மேட் வந்துடுச்சு. இப்போ இதில் சென்டர்லேருந்து நீடில் எடுத்துட்டு இப்போ சென்டரில் அந்த ஒரு கோல்டன் ரவுண்ட் பீட் வைக்கணும். மீடியம் சைஸில் வச்சுருக்கேன். அதே சென்டர்லேயே நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல நாட் போடுறதுக்கு எப்பயும் போல தான் இந்த இடத்துல நாட் போடுறதுக்கு இது ஒரே கலர்லேயே த்ரெட் எடுத்திருந்தா இந்த இடத்துல தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல நீடில் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக த்ரெட்டாக எடுக்கக்கூடாது. மறுபடியும் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற நூலை சுற்றி விடணும். சுற்றிட்டு நீடில் அடியிலேருந்து பிடிச்சி இழுத்துடணும். இப்படி போட்டோம்னா இந்த நாட் ஃபினிஷ் ஆயிடும். நான் இந்த இடத்துல ஒரு ஃப்ளார் போட்டிருக்கேன். நீங்கள் இதை ஒரு நெக் லைனை சுற்றி வரிசையாக ஃப்ளார் போட்டோம்னா அதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த ரோஸை இந்த மாதிரி டிசைன்லேயும் ரெடி பண்ணலாம். இதை நெக் லைனை சுற்றி வர மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்ப்ரிங்கை கட் பண்ணும்போது பிசுறு இல்லாமல் கட் பண்ணணும். நம்ம பிசுரை கட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய முடியை அதை ஈஸியாக பிடிச்சி எடுத்துரும். ஸோ அதனால் நம்ம பிசுறு இல்லாமல் கட் பண்ணுறதை ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அது நம்ம போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த மாதிரி நம்ம டிசைன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நம்ம ஈவனாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நம்ம மெஷரிங் டேப் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கேலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மெஷரிங் டேப் ஸ்டோரில் கிடைக்கும். இந்த மாதிரி மெஷரிங் டேப் யூஸ் பண்ணலாம். இதில் 2 விதமான மெஷர்ஸ் இருக்கும். ஒன்று என்னென்னா இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இன்னொரு சைடில் அதிலே இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ்வலாக ஸ்டிச் பண்ணும்போது மெஷர் பண்ணால் அதுக்கு இந்த மாதிரி இன்ச்சஸ் அப்படின்ற சைடை மெஷர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு கடையில் துணி கட் பண்ணி தருவாங்களா. ஸோ அந்த இதுக்கு 100 இந்த சென்டிமீட்டரில் 100 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா அது 1 மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு கட் பண்ணுறதுக்காக இந்த டேப் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதை வச்சும் மெஷர் பண்ணி இதனுடைய கேப் ஈவனாக மெஷர் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம அந்த ஃப்ளார் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே போடலாம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சென்டிமீட்டர் ஸ்கேல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டில் எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈவன் ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை சின்ன பிள்ளைங்க கவுனில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இதையே இன்னும் நீங்கள் உங்களுடைய ஓன் ஐடியாஸ் யூஸ் பண்ணி இதை இன்னும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருக்குது. நம்ம கிளாத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. நம்ம அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.